விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, "என்ன காவேரி? என்ன சைலண்ட் ஆயிட்ட? சொல்லு காவேரி, என்ன பிரச்சனை உனக்கு? எதனால அங்க போணும்னு சொல்லிட்டு இவ்ளோ அடம் பிடிக்கிற? நான் தான் சொன்னேனேங்க, தாத்தாக்காக சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். அதெல்லாம் விடு காவேரி. தாத்தா, பாட்டி உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. அது எப்படிங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்க முடியும்? தாத்தா விடுங்கங்க. ஆனா என் மனசு என்ன கேட்குது தெரியுமா? நான் உங்கள உங்க குடும்பத்த விட்டு பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்குங்க. நான் என்னங்க பண்றது?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாப்பாவ நான் வயித்துல சுமந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த டைம்ல இதே மாரி நான் கவலையிலே இருந்தேன்னா, பாப்பாவும் கவலைப்படும். நீங்க யோசிக்க மாட்டீங்களா?" அப்படின்னோனே, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க விஜய் வந்து நிறுத்திட்டு, "என்ன காவேரி? என்ன சொல்ற?" அப்படின்றாரு. பக்கத்துல வந்து உட்கார்றாரு. "காவேரி என்னடி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. "நீ இந்த மாரிலாம் கவலைப்படக்கூடாது காவேரி." அப்படின்னோனே, உங்க புள்ளைக்கு ஒண்ணுனா மட்டும் அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்து கவனிக்கிறீங்க. இல்லன்னா மட்டும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் என்னடி நீ இப்படி பேசிட்ட? நான் கண்டுக்காமயா இங்க ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி குடுக்குறேன். பிடிச்சதெல்லாம் வாங்கி குடுக்குறீங்க. ஆனா, நான் சொல்றத மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என் மனசு பிரகாரம் நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. காவேரி என்ன காவேரி இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன ப்ராமிஸு? நீங்க நான் சொல்றத கேட்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. காவேரி நான் சொல்றத கேளு காவேரி. நீ சொல்றது தான் நீ கேட்ப. நீ சொல்றத கேட்காமயே நான் உன் கூட வந்து தங்கியிருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு. அதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. இந்த வார்த்தை சொன்னா பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, இது வேணாங்க எனக்கு. ப்ளீஸுங்க. எல்லாருமே நம்மளுக்கு வேணுங்க. என் குடும்பமும் சரி, உங்க குடும்பமும் சரி, எல்லா குடும்பமும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு யாரும் வாழ முடியாது விஜய் அப்படின்னோனே, "நீ என்ன சொல்ற காவேரி? தாத்தாவும் பாட்டியும் உங்கள பிரிஞ்சு எப்படி ஏங்குறாங்க தெரியுமா? உங்க பாட்டியோட முகத்துல எவ்வளோ சந்தோஷம் இருந்தது தெரியுமா? அந்த சந்தோஷத்த பறிச்சு பறிச்சு நான் மட்டும் வந்து வாழ்ற மாதிரி இருக்குங்க. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸுங்க." "இப்ப என்ன காவேரி உனக்கு சத்தியம் பண்ணி குடுத்தா நீ அமைதியாயிருவ அவ்வளோதானே?" "ஆமா அமைதியாயிடுவேன்." "சரி ஓகே. உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன்." "என்ன ப்ராமிஸு?" அப்படின்னோனே, "நீ தானடி ப்ராமிஸ் கேட்ட. நான் இப்ப தரேன் பாரு ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா, பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்க. இது சத்தியம்" அப்படின்றாரு. அத கேட்டு தாத்தா, பாட்டி நம்ம கூட இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? இது நீ தானே கேட்ட தாத்தா, பாட்டி கூட இருக்கணும். நான் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போய் தான் இருக்கணும்னு சொன்னேன். நீங்க தாத்தா, பாட்டி நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு தான் காவேரி. நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்னோனே, ஒண்ணுமே புரியலையே இவர பத்தி. இவரு சத்தியம் பண்ணி குடுக்குறாரு. ஆனா, அந்த ப்ராமிஸ வந்து வேற மாதிரி சொல்றாரு. சரி நான் சொல்ற மாரி சொல்லுங்க. நீ சொன்னதும் ஒண்ணு தான், நான் சொன்னதும் ஒண்ணா. தாத்தா, பாட்டி நம்ம கூட இருந்தான்னா, நம்ம அவங்க கூட இருந்தானா, எல்லாம் ஒண்ணு தானே காவேரி. நீங்க என்ன ரொம்ப குழப்புறீங்க விஜய் அப்படின்றாங்க. "இங்க பாரு, அதான் நான் பண்ணி குடுத்துட்டேன்ல. இதுக்கப்புறம் தொல்ல பண்ணக்கூடாது. ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடாம அப்படியே இருக்க. எல்லாம் ஆறிப்போகுது பாரு" அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்றாரு. "இரு நானே உனக்கு ஊட்டுறேன்" அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. ஒண்ணும் புரியாத காவேரி வந்து யோசிக்கிறாங்க. விஜய் எப்படி வந்து ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்காரு? ஒண்ணும் புரியலையே. தாத்தா, பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. சரி 2ம் ஒண்ணு தான் சொல்றாரு. ஆமா தாத்தா, பாட்டி நம்ம கூட இருக்கிறது ப்ராமிஸ் தானே. சரி, சரி ஓகே. அப்படின்னா ஓகே. அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி கண்டிப்பா உனக்கு குடுத்த ப்ராமிஸ நான் நிறைவேத்துவேன் காவேரி. ஆனா அது எப்படின்னு எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். இங்க வந்து என்ன பண்றாங்க, வழக்கம் போல வந்து விஜயும், காவேரியும் வந்து வெளிய போயிட்டு வந்தோனே, அவங்கள பார்த்துட்டு பொறாமப்படுற பழக்கத்த வந்து கைவிடாம இருக்காங்க. கங்கா. கங்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் வெளிய போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வராங்க பாத்தியா? சாப்பாடு வேணாம், நாங்க வெளிய போறோம்னு அப்பவே சொல்லிட்டாங்க. சும்மா ஓவரா பண்ணாத கங்கா. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஆமாம்மா, அவன் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்ற அவ்வளோதானே. இங்க பாரு கங்கா, நீ அமைதியா போ. சும்மா தொல்ல பண்ணாத. அந்த தம்பி இருக்கும்போது தான் அவர போட்டு படுத்தி எடுத்துன்னு இருந்தேன். அவரும் போயிட்டாரு. இப்போ உனக்கு காவேரி கிடைச்சிட்டாளா? காவேரியோட புருஷனையும், காவேரியும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. இதெல்லாம் சரியில்ல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க அம்மா. என்ன மட்டும் தானே வாய் அடைப்ப? அவ ஊர் சுத்திட்டு வரும்போது அவள எதுவும் கேட்க மாட்ட. எல்லாம் குடுத்து வச்சவ. பெரிய மாளிகையில வாழ போறா அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்து இவ ஏன் தான் இப்படி இருக்கான்னு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா.